கஷ்டமா இருக்கு. நினைச்சாலே அதெல்லாம் அந்த அண்ணன் எங்கேயோ இருக்காரு இன்னைக்கு. கண் கலங்குது. மியூசிக் அகாடமி தெரியும் உங்களுக்கு. ஆ. அதுல ஒரு ஷோ வந்துட்டு லைட் மியூசிக் ஷோ. என்னோட நண்பர் இது நடந்துட்டு இருக்கு. நான் கீபோர்டு வாசிக்கிறேன் அதுல. சுசீலாம்மா இசை பேரரசி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதுல ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து வெந்நீர் ஆடை படத்துல என்ன என்ன வார்த்தைகளோ சாங் கேட்குறாங்க. சரி. நான் சொல்றது ஒரு 15, 20 இயர்ஸ்க்கு அப்ப எனக்கு அந்த நோட்ஸ் தெரியல. அதுல ஓப்பனிங் பியானோ பீஸ் வரும். பியானோ சரி. வரும். கேட்க சொல்ல நான் வந்து கஸ்டமர்ஸா அந்த பாடகர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதது கீழ சபேஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. எதுவும் நீங்க தெரியாது. தடுமாறுறீங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாசிப்பேன் அந்த காலகட்டத்துல. தெரியாது சொல்றேன். இவர் வந்துட்டு நேரா மேல வர்றாரு. ரகு எழுந்துரு அப்படின்னாரு. ஆனா ரொம்ப அந்த பாட்ட நிறைவா ஓப்பனிங் அந்த பியானோ ஃபுல்லா பியானோ. அந்த பாட்ட வாசிச்சு எனக்கு பேர் எடுத்து குடுத்தாரு. அது ஒரு வாழ்க்கையில ஒண்ணு மறக்க முடியாது. நான் சொல்றது 2002 ஆர் 3 அந்த காலகட்டத்துல. நானும் இள வயசு தான் அப்போ. அது ஒண்ணு மறக்க முடியாது. 2வது வாழ்க்கையில மறக்க முடியாத என்னுடைய முதல் படம் பாலுமணிவண்ணன் இயக்கத்தில் அம்மா அம்மம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. மாம்பழம் சந்திரசேகர் ப்ரொடியூசர் அதுக்கு. அந்த படத்த வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு பழைய நெறைய படங்கள் சொல்லி எனக்கு ரெக்கார்டிங்கு முதல்ல ஏவிஎம்ல பண்ணேன். அப்புறம் தியேட்டர் கிடைக்கல. ப்ரொடியூசர்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன். பிரசாத் உள்ள போனா இந்த சைடு இசைஞானி ராஜா, அந்த சைடு தேவான பீக்ல இருக்காங்க. சரி. அப்போ நான் வந்து கேட்க சொல்ல சபேஷ் அண்ணன் லஞ்ச் பிரேக்ல வெளிய வந்தார். என்ன ரகு கஷ்டமா இருக்கு. நினைச்சாலே அதெல்லாம் அந்த அண்ணன் எங்கேயோ இருக்காரு இன்னைக்கு. கண் கலங்குது. அண்ணா இது மாரி படம் ரிலீஸ் ஆகணும். எனக்கு தியேட்டர் வேணும்ண்ணா அப்படின்ட்டு. உனக்கு எத்தன நாள் வேணும் அப்படின்னாரு. அண்ணா 2 நாள் வேணும்ண்ணா அப்படின்னு. என்ன கால் ஷீட் போட்டிருக்காரு? அண்ணா 9 to 6 போட்டிருக்கேண்ணா அப்படின்னு. ஒண்ணு சரி மிட் நைட்டம் போடு. 6 to 12 போட்டுக்கோ அப்படின்னாரு. 2 கால் ஷீட் இருக்கு. அதாவது 3 படத்துக்கு 3 கால் ஷீட் பண்ணலாம். 9 to 1, 2 to 6, 6 to 9 போடணும் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரு, 6 மணிக்கு முடிச்சு நீ இன்னும் 6 to 12 ஒண்ணு போட்டுக்க அப்படின்னாரு. அது எனக்கு அவர் பீக்ல இருந்து எனக்கு விட்டு கொடுத்தார். அந்த ஹெல்ப்லாம் நான் மறக்க முடியாது. யாரும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம். ஒரு வளர்ற பையன் நம்ம ஸ்டுடியோவில் பீக்ல இருக்கோம். அது நம்ம ஒர்க்கை நிறுத்திட்டு அது மாதிரி நிறைய உள்ளங்கள்